ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அப்பா, உம்மை இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ சுவாமி உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த அதிகாலை வேளையிலே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற உம்முடைய வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே ஒன்றிணைந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, மறுபடியுமாக ஆண்டவருடைய இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக எனக்கு வாய்ப்பினை கொடுத்த ஆயர், செயலர், பொருளர், திருச்சபையின் உறுப்பினர்கள் உங்கள் யாவருக்கும் என் நன்றியை செலுத்துகிறேன். அதற்கு மேலாக என்னை இந்த இடத்துல நிறுத்தின என் தேவனுக்கு என் கோடான கோடி நன்றியை நான் செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே கேட்கப்பட்ட கேள்வி, உன் பேர் என்ன? உன் பேர், வாட் இஸ் யுவர் நேம்? பகுதி மார்க் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கின்றார், உன் பேர் என்ன என்று. இதனுடைய கான்டெக்ட் எப்பவுமே நம்ம கான்டெக்ட் பார்ப்போம் இல்லையா? இது என்னன்னா, ஒரு கதரையர் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை பற்றிய ஒரு சம்பவம் தான் இந்த பகுதி. அந்த இடத்துல ஆண்டவர் கடல்ல இருந்து இறங்கி இந்த கதரையர் நாட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கும் போதே அப்போ என்ன பண்ணுறா, ஒரு பிசாசு பிடித்த மனிதன் அவருக்கு எதிராக ஓடி போகிறான். ஓடி போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்கின்ற பொழுது, இல்லை, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கேருந்து போயிடுங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் அங்கே கேட்கிறார், உன் பேர் என்ன? அவர் நினச்சா போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் அங்கே நின்று கொண்டு ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? ஆண்டவருக்கு தெரியாதா அவனுடைய பேர் என்னன்னு தெரியாதா? நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறது இவனுக்கு அவனுடைய பேர் என்னன்னு தெரியும். ஆனாலும் ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்கிறார்? நானும் படிக்கும்போது அது யோசிச்சேன், ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல அவனுடைய பெயரை கேட்கிறார். அதில் 8ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அசுத்தாவியே இவனை விட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் இறங்கி வந்தோடனே அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, பிசாசு பிடித்த ஒரு அசுத்தாவின்றதை தெரிந்து கொண்டு தான் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, உன் பெயர் என்ன என்று அவர் அங்கே கேட்கின்றார். ஏன் ஆண்டவர் மறுபடியுமாக அவனை பார்த்து கேட்கின்றார்? இன்னைக்கு ஒரு மனிதனுடைய அடையாளமே என்னன்னா பெயர் தான். ஆமாம் தானே? இன்னைக்கு நம்ம ஒருத்தர் போய் கேட்குறோம், பார்க்குறோம், போகிறோம் அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்? வளர்ந்தவராக இருப்பார், சிவப்பாக இருப்பார் அப்படி சொன்னால் யாருக்காவது தெரியுமா? நம்ம போனோன்னே என்ன கேட்போம்? ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அந்த பெயரை சொல்லி இவர் இங்கே இருக்காருங்களா, அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஒரு போஸ்ட்மேன் கூட நம்ம அப்படி தான் சொல்கிறாங்க, எங்க இந்த பேர் உள்ளவர் இந்த இடத்துல இருக்காரா. அப்படியே நம்ம போய் வாங்கினா கூட என்ன திரும்ப பண்ணுறாங்க, உறுதிப்படுத்திக்கிறாங்க. நான் வாங்கும்போது அப்படி சொன்னாங்க, இங்கே நீங்கள் ரூஸ்லி நாங்கன்னு ஒரு போஸ்ட்மேன் கேட்குறாங்க எங்கிட்ட. அப்போது பெயர் என்பது நம்முடைய அடையாளம். இந்த வார்த்தை, அதாவது இந்த கேள்வி அடையாளத்தை பற்றின ஒரு கேள்வி. என்ன அடையாளம்? இந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய ஒரு உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தும்படியாக, அவனை மீட்டு எடுக்கும்படியாக, இந்த சமூகத்திற்கு காண்பிக்கும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல அவனை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று. அதற்கு அவன் என்ன பதில் சொல்றா? வசனம் 9, அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னா, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன். லேகியோன்னு சொல்றான். லேகியோன்னா பெயர் கிடையாது, அந்த பிசாசினுடைய பெயர் அல்ல. லேகியோன் என்பது ரோம பேரரசில் இருக்கிற ஒரு குழு. மிலிட்ரியில் இருக்காங்க இல்லையா, மிலிட்ரியில் இருக்க வீரர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க 3000 முதல் 6000 வரை கொண்ட ஒரு படை வீரர்கள் கொண்ட ஒரு குழு, லிஜியோன் அதுக்கு பேரு. அதை தான் அவன் என்ன சொல்றான், லேகியோன். அதாவது 3000 6000 பிசாசுகள் கொண்ட ஒரு மனுஷனானு. பிசாசு ஆவி பிடிச்சிருக்கு. அவன் எதை சொல்றான்? எண்ணிக்கையை தான் சொல்றான். அவனோட பேர் லேகியோன் கிடையாது, பிசாசோட பேர் லேகியோன் கிடையாது. அந்த எண்ணிக்கை 6000 பிசாசு பிடித்துள்ள ஒரு ஆவி நானு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அது என் பெயர், அதுதான் என்னுடைய அடையாளம் என்று அவன் தன்னுடைய நிலையை அந்த இடத்துல அவன் எடுத்து சொல்றான். என்னுடைய ஸ்டேஜ் தான், நான் 6000 பிசாசு பிடிச்சிருக்கேன், இதுதான் என் பேர்.
அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்றான். அவனுடைய ஒரு பிசாசு பிடிச்சாலே நம்ம பார்க்குறோம்ல, பேய் பிடிச்சவங்களாம் பார்த்துருக்கோம்ல, அவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு கொடூரம். ஆனா இவனுக்குள்ள ஒரு 6000 பிசாசுகள் இருந்தா அவனுடைய நிலைமை எவ்வாறா இருந்திருக்கும்ல. அதோடைய முன்பகுதியை பார்த்தீங்கன்னா நீங்க அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்துக்கு நான் ஷார்ட்டாவே சொல்றேன். அவனுடைய வாழ்வு கல்லறையில இருக்கான். அவனுடைய குடியிருப்பு எங்க? கல்லறையில் இருக்கு. அவன் வீட்டிலே துரத்தப்பட்டவன், சமூகத்திலே அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக அவன் கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனை கட்ட முடியாத நிலை, மனுஷன் ஒருவராலும் அவனை கட்ட முடியல. அவன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்? பிசாசினுடைய வல்லமையினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே அகப்பட்டவனாக காணப்படுகிறான். இன்னொரு விஷயம், அவனுக்கு வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிறான். அதை லூக்கால போட்டிருக்கோம். இந்த சம்பவம் 3 பகுதியிலுமே வரும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாத்துலேயுமே வரும். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் என்னன்னா, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 2 பேசப்பட்டிருப்பாங்க. இவங்க இதில் 2 பேர்லேயும் ஒருவரை பற்றி தான் எழுதியிருக்கும். அது வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஒருவர் பேசின சம்பவத்தை வச்சு எழுதியிருக்கலாம் என்று அறிஞர்களுடைய அது கருத்து. அப்போ லூக்கால என்ன போட்டிருக்கோன்னா, அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் நிர்வாணமாய் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு தன் நிலையை அறியாத ஒரு சுய உணர்வு இல்லாதவனாய் அவன் காணப்படுகின்றான். இப்படிப்பட்ட அந்த அடையாளத்தோட அவன் எவ்வளோ ஒரு பெரிய கொடுமையின் எல்லையில் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அடையாளத்தோடு அந்தகார இருளில அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த 6000 பிசாசு பிடித்த லேகியோனை தான் ஆண்டவர் அங்க பார்க்கிறாரு. பார்த்துட்டா அவனுடைய அந்த நிலையிலிருந்து இயேசுவானவர் அவனை மீட்டு எடுக்கின்றார். அவன் கேட்டுக்கொள்கிறான். அடுத்தடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவன் கேட்பான், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, இந்த பன்றிகள் கிட்ட அனுப்பிச்சிடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவரும் அவன் வேண்டி கொண்டபடியே பெர்மிஷன் கொடுத்துருவாரு. பன்றிகள் கிட்ட போயிடுவான். பன்றிகள் மாண்டு போயின. அவனுக்கு என்ன ஆயிட்டு? அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை, அங்கே ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கின்றார். மார்க் அந்த 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை பாருங்க. இயேசுவினிடத்தில் வந்து இதை கேட்டுட்டு போனவங்க எல்லாம் போய் ஜனங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அங்க உள்ள கதிரினர் மொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அவனை பார்க்கறதுக்கு. அப்ப இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆண்டவருடைய பெரிய மாற்றம் பாருங்க. அவனோட வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம், அவனுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை, அவனுக்கு என்று ஒரு புதிய அடையாளத்தை அங்கே கொடுக்கின்றார். என்ன? வஸ்திரம் தரித்து. என்ன வஸ்திரம்? அவன் நிர்வாணமா இருந்தான். இப்ப என்ன வஸ்திரம் தரிச்சிருக்கான்? அவன் மீட்பின் வஸ்திரம் தரிச்சிருக்காங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு அங்கே கொடுத்து அவனை உட்கார வைத்து, எங்க உட்கார வைத்து? லூக்கால போட்டிருக்கோம், இயேசுவின் பாதத்தருகே உட்கார வைத்து. ஆண்டவருடைய பாதத்துல யார் உட்கார்றோம் இன்னைக்கு? சீஷர்களாகிய நாம, பிள்ளைகள், விசுவாசிகள், அவங்க தானே உட்கார்றோம் ஆண்டவருடைய பாதத்துல. அப்படி அவனுக்கு மீட்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவனை ஒரு சீஷனாக, அவனுடைய பிள்ளையாக, ஒரு விசுவாசியாக ஆண்டவர் மாற்றி அவனை ஒரு சுய உணர்வு உள்ள மனிதனாக, அங்க என்ன சொல்லுவாங்க, புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. இவ்வளவு நேரம் அவனுக்கு சுய உணர்வே இல்லை, தன்னுடைய காயத்தை கூட அவனுக்கு பெருசுப்படுத்த முடியல. இப்போ அவன் எப்படி இருக்கான்? புத்தி தெளிந்து உள்ளவனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உன் அடையாளம். நீ லேகியோன் இல்லை, நான் உன் பேரை கேட்டு லேகியோன் சொன்னல, நீ லேகியோன் கிடையாது. எதுதான் அடையாளம்? உன்னை புதிய மனிதனாக நான் மீட்டெடுத்து என்னுடைய பிள்ளையாக உட்கார வச்சிருக்கேன் பாரு, இதுதான் உன்னுடைய உண்மையான அடையாளம். அதை மீட்டெடுக்க தான் ஆண்டவர் அந்த இடத்திலே உன் பெயர் என்ன என்று கேட்கின்றார். அதை வந்து பார்க்குறவங்க பாருங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவனுடைய கொடுமை இருந்துச்சு. இருள். அவன் எப்படி இருந்தானா? மிருகத்தை போல இருந்தானா. அந்த நிறைய சம்பவங்களே இது ரொம்ப பர்டிகுலர் சம்பவம். என்னன்னா, இவன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுமையை அனுபவிச்சவன் இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்னவா இருக்கான்? புதிய மனிதனாக, ஒரு புதிய அடையாளத்தோடு அவன் விடுதலையோடு கூட காணப்படுறதை பார்த்து அங்கே இருக்க ஜனங்களே பயந்துட்டு, ஏசப்பாப்பா நீங்க போயிடுங்க, நீங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்புறான். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அடையாளத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறார். இதே தான் சகைவு வாழ்க்கையில இருந்துச்சு. சகைவு ஒரு பாவியான மனுஷன் தான் அவருக்கு பேரு. அவருக்கு என்ன? பாவியான மனுஷன். ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து, சகையை இறங்கி வா அப்படின்னு சொன்னோடனே, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னோன்னே, அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து 1க்கு 4 தனியாக நான் திருப்பி தரேன்னு சொன்ன உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. ஆண்டவர் அவனை எப்படியாக மாற்றினார்? இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. ஊரெல்லாம் அவனை பாவியான மனுஷன் சொன்னாங்க. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து அவனை ஆபிரகாமுக்கு குமாரன் என்று அந்த பெயரை சூட்டினார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒருவரை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய அடையாளம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு
புதிய பெயரை கொடுக்கிறார். அதுதான் சகோதரி வாழ்க்கையில நடந்துச்சு. இவனுக்கு கிடைச்ச பேர் என்ன தெரியுமா? இவனோட வாழ்க்கையில மாற்றம், புதிய மனிதனாக மாறிவிட்டான். இவனுடைய பேர் என்ன தெரியுமா? வசனம் 19 20ஆம் வசனத்துல, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் சொன்னான், ஏசப்பா நான் உங்க கூடவே வரேன்னு சொன்னான். இல்லை இல்லை, என்னைய வெட்டி விட்டாங்க, நான் போறேன். நீ என்ன பண்ணு, உன் வீட்டுக்கு போ, உன் சமூகத்துக்குள்ள போ, சமுதாயத்துக்குள்ள போய் உன்னை நீ அவங்களுக்கு காண்பி. முதல்ல நீ சாட்சியாக அவங்களுக்கு காண்பி, அதுக்கப்புறம் நான் செஞ்சதெல்லாம் என்ன பண்ணு சொல்லு. அங்கே ஒரு சாட்சியாளன், நற்செய்தியாளன், அவருக்கு பேர் என்ன? நற்செய்தியாளன் என்று ஆண்டவர் அவனுக்கு அங்கே ஒரு பெயரை சுட்டுகிறார். ஒரு அடையாளத்தை கொடுத்து ஒரு பெயரையும் சுட்டுகிறார். அவன் அந்த தெக்கப்பொலி நாடு முழுவதும், அங்கே 10 பட்டணங்கள் இருக்கு, அந்த 10 பட்டணத்தையும் போய் அவன் சாட்சி உள்ள மனிதனாக, நற்செய்தி அறிவிக்கிற ஒரு மிஷினரியா மாறினாங்க. ஒரு லேகியோன் எப்படியாக மாறிட்டான்? இன்னைக்கு நற்செய்தியாளனாக அவன் மாறினான். அது ஆண்டவருடைய அந்த கிருபையினாலும் அவருடைய பலத்தினால, அவருடைய வார்த்தையினால. இன்னைக்கு நாம சிந்தித்து பார்ப்போம். இந்த காலை வேளையில அழைக்கப்பட்டிருக்கிற நாம, நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? நீங்க சரீரத்தோட பேர்லாம் சொல்லாதீங்க, அது என்னவாயிடும்? ஒரு நாள் நம்ம செத்த உடனே பாடின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணிடுவாங்க, பேரையே மறைச்சிருவாங்க. நம்மளோட சரீரத்துடைய பேர் வேண்டாம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன? இந்த அதிகால வேலையில அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. இந்த கேள்வி நம்ம நினைப்போம் புது அடையாளத்தை கொடுப்பதற்கான கேள்வின்னு. கிடையாது, நம்முடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான கேள்வி. ஏன்னா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? அடையாளத்தை கொடுத்தாச்சு. அவர் சாம்சன் ஐயா சொன்னார் பாருங்க, சிலுவையிலே முடிச்சிட்டாரு, சிலுவையிலே கொடுத்துட்டாரு, முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் டென்ஸ், நமக்கு கொடுத்து முடித்து விட்டாச்சு. என்ன அடையாளத்தை அவர் கொடுத்துட்டு அந்த அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக நம்மை பார்த்து ஆண்டவர் இதை கேட்கிறாரு. யோவான் 1:12 வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். என்னைக்கு ஞானஸ்தானம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழும்பி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினோமோ அன்றைக்கே நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். நமக்கு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் உடையவர்கள். நம்மளெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள். நம்முடைய பேர் கிறிஸ்தவர்கள். இதுதான் நம்முடைய அடையாளம். இந்த அடையாளத்தை, இந்த மனுஷனை போல நம்ம மீட்டெடுத்த இந்த அடையாளத்தை மறுபடியுமாக மீட்டெடுக்கின்றார். என்ன, ஏன் மீட்டெடுக்கின்றார்? நம்மளுடைய அடையாளம் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் தான் நான் பண்ண போறேன். என்னன்னா, இந்த அடையாளம் இந்த மனிதனை போலதான் நாமளுக்கும் மறைக்கப்பட்டிருக்குது. அவன் கல்லறையில வாழ்ந்தான், நம்ம பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை, நமக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இருதயத்துல எந்த கட்டுப்பாடும் நமக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் இச்சை நமக்குள்ள, இருதயத்தின் சிந்தனையில, கண்களில நம்முடைய இச்சை. இன்னைக்கு பணம், புகழ், பதவி, இல்லை நகை சேர்க்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இப்படிப்பட்ட இச்சைகளினாலே நம்ம என்ன பண்ணுறோம், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத, இந்த மனசை கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இச்சை எவ்வளோ பெரிய பாவமாக பவுல் சொல்கிறாரு, இச்சையாதிருப்பாயாக என்று எனக்கு நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் அது பாவனே நான் தெரிஞ்சுக்காமையே போயிருப்பேனே. அப்போ அவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அடிமைத்தனம், இன்னைக்கு செல்ஃபோன், டிவி, போதை வஸ்துகள் என்று தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு எங்கே கொண்டு போகிறோம்? அடிமைத்தனமான வாழ்க்கைக்குள்ளதான் நம்முடைய அடையாளம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் சுருக்கமா சொல்லணும்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வர மாம்சத்தின் கிரியைகள் படிக்க வேண்டாம். மாம்சத்தின் கிரியைகள் மொத்தமும் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? நாமே இந்த காலத்திலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இருக்குல்ல, இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மீட்கப்படுகிறது. அந்த அடையாளம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த அதிகாரம், இந்த பிள்ளை என்ற அந்த பெயர் எப்படி நமக்கு லேசா கிடைச்சிடலங்க, எளிதா கிடைக்கப்படும். இலவசமா கிடைச்சிச்சு, ஆனா எளிதா கிடைக்கல. அன்னைக்கு ஒரு மனிதனுடைய மீட்பு 2000 பன்றிகளுடைய மரணம் அங்க மாண்டு போச்சு. ஆனா இன்னைக்கு விலையேற பெற்ற ஆண்டவருடைய ஒரே ஒரு சிலுவை மரணம் இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு விடுதலையை கொடுச்சிருக்கு. அதுல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்களாகிய நம்ம. ஒருத்தருடைய மரணம் இன்னைக்கு உலகத்தையே விடுச்சு. உலக ரட்சகர்னு அவர் பெயர் பண்ணார். உலகத்துக்கே அந்த ரட்சிப்பை கொண்டு வந்திருக்குது இல்லையா? இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தான் ஆண்டவர் நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கின்றார். அதை தான் நம்ம போட்டுட்டு போறோம். இன்னைக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு நீங்க இப்படி இறங்கி போறோம். ஆனா திரும்பி வரும்போது நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்குது? அழுக்கா இருக்கு. போற வர தூசி, அப்படி போகிற போக்கில் சேரு இல்லையா, பொல்யூஷன்ஸ்,
எல்லாம் பட்டு வரும்போது ஒரு கலராக அசுத்தம் நிறைந்த ஷோல்டர் தான் வரும். இன்னைக்கு நம்ம மீட்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு சமுதாயத்தில் இறங்கி போகும்போது கரை படிந்தவர்களாக, அசுத்தம் நிறைந்தவர்களாக. ஏன்னா உலகமும் உலக சிற்றின்பங்களும் நம்ம என்ன பண்ணோம், கரைப்படுத்தி கொண்டே தான் இருக்கோம். அதுக்காக நம்ம கொண்டு போய் அந்த இதில் போட்டுருவோமா? வாஷிங் மிஷின்லேயே போட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு நாளும் துணி துவைச்சு கட்டுறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம வாஷ் பண்ணுறோம்ல நம்ம வஸ்திரத்தை உடுத்துவதற்கு. அதே போல தான் அந்த மீட்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கணும், ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கணும். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்போனால் தான் மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள் வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட கழுவப்பட்ட நாம நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கணும். இந்த 40 நாட்கள் அதுக்கு தான். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு தியானிச்சு, ஆண்டவரே உடைய பலத்தினாலும் உன்னுடைய வார்த்தையினாலும் உடைய ரத்தத்தினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய ஆடையை நாங்கள் சுத்திகரிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் போர்த்திருக்கின்ற அந்த வஸ்திரத்தை நாங்கள் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இருக்கணுங்க. அது போல் அது மாத்திரம் இல்லை, நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு வெறும்னே கழுத்தில் நம்ம சிலுவையை போட்டுக்கொள்வதோ, பைபிளை தூக்கிட்டு வர்றதோ, ஆலயத்துக்கு போகிறது வெறும் கிறிஸ்துவ அடையாளம் கிடையாது. இன்னைக்கு நாம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால வசனம் 1 பேதுரு சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும். அப்படிதான் என்ன பண்ணணும், நடக்கணும். ஆண்டவரை போல நாம பிரதிபலிப்புகிறாக அந்த தெய்வீக அன்பு, தெய்வீக சாந்தம், சமாதானம், சுருக்கமா சொல்லணும் ஆவியின் கனி நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் அல்ல, அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஆவியின் கனி உள்ளவர்களாக இந்த சமுதாயத்திலே, இந்த பூலோகத்தில் நாம் வாழுகின்ற நாள் வரையிலும் நம்மை சாட்சி உள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, பரிசுத்தத்தோடு வாழுகிறவர்களாக கர்த்தர் நம்மை ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். இன்னைக்கு இந்த அடையாளமும் இந்த சாட்சிகளும், ஏன்னா நம்மளை அழைக்கப்பட்டவர் யாரு, பரிசுத்தவரார். வசனம் சொல்லுது, உங்களை அழைத்தவரோ பரிசுத்தவராய் இருக்கிறார், ஆகையால் நீங்களும் எப்படி இருக்கணும், பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம நம்மளுடைய அடையாளத்தை மீட்டு எடுத்துக்கொள்ளணும். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். இந்த சாட்சி என்னை பொறுத்த வரைக்கும் இங்க மட்டும் கேட்கக்கூடாது. நம்மளை பார்த்து ஆண்டவருடைய சாட்சி இங்க மாத்திரம் சொல்லக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். எல்லா ஜனங்களும் சகல எண்ணக்கூடாத கூட்டத்தில் எங்க நிற்கணும், என்ன முடியாத கூட்டத்தில் நாம நிற்கணும் சாட்சியா. அப்போ ஒரு மூப்பன் எழுந்திரிச்சு சொல்றாரு 13ஆம் வசனத்துல, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர் சொன்னாரா, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நம்மளுடைய அங்கியை போட்டுட்டு போய் நிற்கும் போது ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கணுமா, ஆண்டவருடைய இரத்தத்திலே தோய்க்கப்பட்டு புதிய ஒரு மனிதனாக, புதிய அடையாளத்தோடு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகின்ற நற்செய்தியாளராக நாம் அங்க போய் நிற்கும் போது மூப்பன் எழுந்து சொல்லணுமா நம்மளை பார்த்து சாட்சிய. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு மேன்மையில நம்ம கொடுக்கறது, எவ்வளவு ஒரு மகிமையை கொடுக்கறோம்ல. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க செய்யற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதிலும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், பெற்ற நேரத்தை விட தன் மகனை சாட்சியாளனா சொல்லும் போது இருக்கிற சந்தோஷம் தான் அதிகம். அதே போலதான் நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு, அவங்க ஏஞ்சி சொல்லும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தை நாம் கொடுப்போமா? அதற்காக தான் இந்த காலை வேளையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. இந்த அடையாளத்தை தான் நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க, இந்த அடையாளத்தை மீட்டெடுக்க தான் ஆண்டவர் இந்த மனிதனை கொண்டு இன்று நம்மோடு கூட பேசுகின்றார். கடைசி இதோடு முடிக்கிற, நம்மளுடைய அடையாள அட்டை, ஆதார் கார்டு பார்த்துருக்கீங்கல்ல, அதில் என்ன போட்டுக்கணும், இந்திய அரசாங்கம் இது என் அடையாளம். இன்னைக்கு நம்ம இந்த என்ன டெம்பரரி பூமியில இந்த அட்ரஸ்ல இந்த இடத்துல நான் குடிமகனாக இருக்கிறேன் என்பதற்கு இது என் அடையாளம். இந்த அடையாளத்தை நம்ம என்ன பண்ணணுமா, புதுப்பித்துக் கொள்ளணுமா. அதிலே போட்டிருக்கு, நீங்க 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரினிவல் பண்ணணும். அடையாள அட்டையை நாம் ரினிவல் பண்ணணும். என் பிள்ளைங்களுக்குலாம் நான் பண்ணியிருக்கேன். காலைல 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடுவேன். இன்னைக்கு நம்ம 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஆண்டவர் பாதத்தில் உட்கார மாட்டோம். நம்மளுடைய அடையாளத்தை புதுப்பிக்கிறதுக்கு, அந்த அடையாள அட்டை புதுப்பிக்க, அது எப்போ நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான். செத்துட்டா அந்த அடையாள அட்டைக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஆனா நாம எடுத்துட்டு போற அடையாளம் என்ன, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், விசுவாசிகள், நற்செய்தியாளர்கள். அந்த அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்க வேண்டும்.
இன்னைக்கு அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இன்னைக்கு எதுக்கு கொடுக்கணும்? நம்முடைய அடையாளத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அதை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். நம்ம மரணத்தை தாண்டி நித்திய 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 ஜீவன் காலமாய் வாழ போகிற நம்முடைய பரலோகத்துல அதுதான் நம்முடைய அடையாளம். அதை போய் காமிச்சாதான் என்ன ஆகும்? அங்க பந்தியிலே உட்கார விடுவாங்க. ஏன்னா கல்யாண வஸ்திரம் தரிச்சாதானே அங்க பந்தியில இடம். அந்த வஸ்திரத்தை நம்ம அழுக்கப்படாம நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் புதுசு பண்ணி புதுசு பண்ணி புதுசு பண்ணி நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக புதிய வாழ்க்கை, புதிய மாற்றம், புதிய பெயரோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தரிசிப்போமானால் கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்துவோம், மகிமையும் படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய தியானத்தை நடத்தி கொடுத்ததான ரோஸ்லின் அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுருக்கமாக ஒரு 2 minutes, இந்த இடமானது எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் கெரசேனர் என்ற பகுதியிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவம். இந்த இடத்துல 7வது வசனத்தில் பேய் பிடித்திருந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுவே தேவனுடைய குமாரனே அப்படின்றார், கடவுளின் மகனே என்று சொல்லுகின்றார். பிசாசு பிடித்திருந்தவருக்கு இயேசுவினுடைய பெயர் தெரிந்திருக்கிறது. அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறார், உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். இயேசு இப்ப என்ன கேட்கிறாரு? உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை இந்த மனிதன் இருந்த இடம் எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லறையை சார்ந்த ஒரு இடத்துல இருக்கிறார். லேகியோன் அப்படின்றது 6000 ஒரு பெட்டாலியனுடைய பேர். அது ரோம அரசாங்கத்தினுடைய பெட்டாலியனுடைய பெயர். ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்க, கல்லறையிலே பேய் பிடித்திருந்த ஒரு மனிதன் சங்கிலிகளாலே கட்டும் பொழுது அவருக்கு யாரும் பயப்படல. சங்கிலிகளில் கட்டும் பொழுது அந்த மனிதனுக்கு யாரும் பயப்படல. ஒருவேளை நீங்கள் இயேசுவானவருடைய கல்லறையிலே எத்தனை சோல்ஜர்ஸ் இருந்தாங்க? 2 சோல்ஜர்ஸ் காவலுக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 2 சோல்ஜர்ஸ் எங்கிருந்து வந்தவங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த லேகியோன் பெட்டாலியன்லேருந்து வந்தவங்க தான் இந்த 2 சோல்ஜர்ஸ். அந்த 2 சோல்ஜர்ஸ் மட்டுமல்ல, 6000 பேர் இன்ட்டு இந்த 2 பேருக்கு சமமாக கிட்டத்தட்ட ஒரு 12000 சோல்ஜர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்களாம், இயேசுவானவருடைய கல்லறையை பாதுகாப்பதற்காக இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு இறையியல் நமக்கு சொல்லுகின்றது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பழைய நிலையிலே ஒரு மேட்டிமையான நிலையிலே இருந்த பொழுது பயப்படாத மனிதர்கள் இப்போ ஒரு புதிய மாற்றத்தை அவருடைய வாழ்விலே உண்டு பண்ணுகின்ற ஆண்டவர் இப்போ அவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் பயப்படுறாங்க. எப்போ நம்ம ஹியூமனிட்டியை நாம் கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது பிறர் நமக்கு மரியாதை கொடுக்கின்றவர்களாக, பயப்படுகின்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். இன்னொரு காரியத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அங்கே இருந்த பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் உண்டாகுகின்றது. அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரத்தில் 2 காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே அவர்கள் அச்சமுற்றார்கள், பயந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் 16வது வசனத்தில் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்திருந்திருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை ஊரெங்கும் போய் என்ன பண்ணுறாங்க? விவரமாக சொல்லுகின்றார்கள். அப்போ கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கு கடவுள் எப்படிப்பட்டதான நிலையில இருப்பவர்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளுகின்றார். பன்றி மேய்க்கிறவங்களை கூட கடவுள் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அப்ப God chooses the least. எங்கு கடவுளுடைய நற்செய்தியை எடுத்துரைக்க வேண்டும் என்கின்றதான இடத்துல கடவுள் யாரை கொண்டுமாச்சும் என்ன பண்றாரு? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அந்த மனிதர்களை பக்குவப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே ரொம்ப நல்ல அழகான ஒரு பகுதி. இந்த பகுதி ரொம்ப சிறப்பாக தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. கடவுள் தாழ்மையிலே இருப்பவர்களை, எளிமை நிலையிலே இருப்பவர்களை, ஒன்றுத்துக்கும் உதவாதவர் என்கின்றதான நிலையிலே இருப்பவர்களை கடவுளுடைய திருப்பணிக்காக அவர் எடுத்து பயன்படுத்துகின்றார்.
அது மட்டுமல்ல, இந்த லெந்து நாட்களிலே நாம் மனித தன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக 6000 சோல்ஜர்ஸ் பெட்டாலியன் இருக்கக்கூடியதான அவ்வளவு வலிமை வாய்ந்த மகனாக இருந்த பொழுதும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் இழந்தவராக, ஒரு புதிய அடையாளத்தை பெற்றுக்கொண்டவராக, ஒரு புதிய பெயரோடு கூட அவர் வாழ்ந்தார். அப்படியாக இந்த லெந்து நாட்களிலே நாமும் கூட ஒரு புதிய அடையாளத்தோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தருள்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம்.